இப்பதான் முதல் தடவை புடவை கட்டி பார்த்தேன்ப்பா. பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அழகா ரசிச்சிட்டிங்களா? நான் போலாமா? இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு. எதுல போகுது? ஆட்டோல தான். அத்தானோட இத்தான் பெரிய வண்டி காத்து வாங்கிட்டு போகுது. நீங்க ஆட்டோல போறேன்னு சொல்றீங்களே? இல்லப்பா, கவர்மெண்ட் வெஹிக்கிள். கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட்னா என்ன ராஜேந்தர்? சார் நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. சொல்லிடுங்க சார். வெல் கவர்மெண்ட்னா ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள். என்ன ராஜேந்தர்? ஆமா ஆமா. நீங்க வாங்க நம்ம வண்டியிலே போறோம். என் ஃப்ரெண்ட்ஸும் வரலாமா? ஆஃப் கோர்ஸ் பேபி. தாராளமா பென்ட்ரில முழுமுழு காரணம். ராஜேந்தர். எஸ் சார். அடையார் டு பெசன்ட் நகர் ஷார்ட்டா எப்படி போறது? ஃபாஸ்டா போனா 5 நிமிஷத்துல போய். செங்கல்பட்டு பைபாஸ் எடுத்து வெட்டி ஹில்ஸ் வழியா மதுரை ரோட பிடிச்சோம்னா ஷார்ட்டா ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் சார். எஸ் சார். Thank you sir. Thank you brother. Hey, வாடி லேட் ஆச்சு உள்ள போலாம். நான் பேசிட்டு வரேன், நீ போ. Thank you sir. Thank you sir. சரி பாய். நியூ உலவா? லேடிஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நாளைக்கு நம்ம வீட்லயும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல? ஆஃப் கோர்ஸ். அப்போ உள்ள வந்து தெரிஞ்சுக்கோ. ராஜேந்தர் நான் உள்ள வரட்டுமா சார்? வேணாம். உள்ள காஃபி டிஃபன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வெளியே டிரைவர் இருக்காருன்னு சொல்லி அனுப்புறேன். ஐ அம் வெயிட்டிங் சார். டெரஸ்க்கு வா. வாட்? நோ வே, சான்ஸ் இல்ல. டெரஸ்க்கு வந்துரு. ஓகே பை. ராம் டேய். லூஸ். நான் மேல. ஜனனி பயந்துட்டேன். ராம் இங்க என்ன பண்ற? சும்மா வீட்டு டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்ல யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல ஜனனி. ப்ளீஸ் ராம் ப்ளீஸ் போ. யாராவது வந்தாங்கன்னா நான் செத்தேன். கீழே சுமி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கா. சூப்பர். யாராவது வந்தா அவளை சிக்னல் கொடுக்க சொல்லு. சாரி 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 சாரி. அவளுக்கு பேச வராதுல்ல? அவளுக்கு சின்ன வயசுல இருந்து காது கேட்காது, அதனால பேசல. ஆனா வாய் அசைக்கிறது வச்சு என்ன பேசுறோன்னு புரிஞ்சுக்குவா. ஓ, வாலி அஜித் மாதிரி இல்ல? ஈஸியா புரியுமேன்னு. ஆமா, வாலி அஜித் மாதிரி தான். சரி போ ராம், ரொம்ப ரிஸ்க். 2 minutes உன் கையை பிடிச்சிட்டு போயிடுறேன். ஆயிடுச்சு ராம், போ. 1 minute 1 minute 1 minute 1 minute. ஒன் மினிட் ஆயிடுச்சு ராம், போ. 30 seconds 30 seconds ப்ளீஸ். 30 seconds போ ராம். ஜனனி, எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு அப்படி இல்லையா? இருக்கு ராம், உன் கூடவே இருந்துடணும் போலதான் இருக்கு. பட் போதும்.
இன்னும் ஒரு 1 minute. நாளைக்கு ஈவினிங் டியூஷன்ல பார்க்கலாம். இங்க நிக்காத. ஜனனி. போ. ஐ லவ் யூ. I love you too. ஹாய் சார். சார் லுக்கு செமையா இருக்கு. அங்கேருந்து பார்த்தா அடையாளமே தெரியல. ஏதோ ஒரு சின்ன பையன் நினைச்சேன். அப்புறம் என்ன எடுத்துக்கீங்க? சார் அபிக்கு பர்த்டே 12 o'clock கேக் கட் ஏய் அபி, பண்ணோம். ஹாப்பி பர்த்டே அபி. நான் நல்லா கற்றுக்கோ சரியா? இல்லாதவங்க சுற்றி இருக்கவங்க வீட்டில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஆ உங்களை வருஷம் தனியாக வந்திருக்கீங்க. 10 சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. சார் உங்க வைஃபா சார்? நான் எதுவும் சொல்லல. ஹாய் மேம். ஹாய். நாங்க ராம் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ். தெரியும், இப்பதான் சொன்னாரு. ஓ ஓகே. ஆக்சுவலி சாருக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. நான் எதுவும் சொல்ல சத்தியம் சொல்ல. அப்படிலாம் இல்ல, லவ் மேரேஜ்னால யார்கிட்டயும் சொல்லல. லவ் மேரேஜா? ஏன் என்னாச்சு? சாருக்கு கல்யாணம் ஆனதே எங்களால் நம்ப முடியல, இதுல லவ் மேரேஜ் வேற சொல்றீங்க. அட பாவிங்களா, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன கிளாஸ்ல எப்படி மிரட்டுவாங்க தெரியுமா? பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூட கூடாது. ஏய் சரி சரி போதும். விட்டா நீ வீட்டுக்கு பேசிட்டே இருப்ப. கிளம்புன்றல. ஏன் அதட்டடா? ஜானு நீங்க வந்து உட்காருங்க வாங்க. பாருங்க மேம், நீங்க இருக்கும்போது. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க விட்ட? சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இதுக்கு எங்க அப்பாவே பெட்டர் மேம். சரி சரி, அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்டிலா இருக்கணும்னு நான் சொல்லி வைக்கிறேன், சரியா? அதுக்கு இல்ல மேம், சார் எப்படி லவ்? அதுவா, எங்களது ஸ்கூல் டேஸ் லவ். 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஸ்கூலா? யார் மேம் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? சார் வெக்கப்படுறீங்களா சார்? மேம் நீங்க எப்போ லவ் அக்செப்ட் பண்ணீங்க? அன்னைக்கே, அப்போவே, அட் ஒன்ஸ். போங்க மேம், உங்க ஃபிகருக்கெல்லாம் ஒரு வாரம் அலைய விட்டுருக்கலாம், அதுவும் சார் ஒரு மாசம் அலைய விட்டுருக்கலாம். ஆனா அப்போ அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும் தான். மேம் ப்ளீஸ் மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கல, கிளம்பிடுறோம். பர்த்டே விஷ் ப்ளீஸ். 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு. சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது ராம் திடீர்னு ஊரை விட்டு மெட்ராஸ் போயிட்டான். சொல்லாமலே சிரிப்பெல்லாம் அழுகையா மாறிடுச்சு. காலேஜ் வந்தும் என்னால அவனை மறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு, ஏன் ராம் என்னைக்கு இருந்தாலும் வருவான், எனக்காக வருவான்னு. சில நேரம் நம்மளை சுத்தி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லும்ல. அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க ஒரு நிமிஷம். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பேசணும். லவ் மேட்ரா? ஆமாம். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, ஒன்றும் பயப்படாத. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர், எஸ் ஜானகி தேவி. நீ போய் கே ராமச்சந்திரா வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. வசந்தி, தேங்க்ஸ். எஸ் ஜானகி தேவி. உங்களை பார்க்க கே ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம்
என் கனவுலையாவது நடந்துடாதான்னு நான் ஏங்குனது. என் ராம் என்னை தேடி வந்துட்டான். ஒரு செகண்ட்ல என் உலகமே மாறிடுச்சு. கே ராமச்சந்திரன் பேரை கேட்டதும் கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. என்னால நடக்கவே முடியல. ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு அப்புறமா அவனை பார்த்தேன். அந்த ஸ்கூல் பையன் முகம் எல்லாம் போய் தாடி மீசன்னு சும்மா சிங்க குட்டி மாதிரி வந்து நின்னான். எனக்காக, ஜானுக்காக. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜானு, என்னங்க குழந்தை நகர்ந்துங்க, தொட்டு பாருங்க. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனா நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரித்து பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ், இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. இல்லை பரவாயில்லம்மா. ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க பைத்தியமா உனக்கு? வயிற்றுல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேலே கூச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க, அதான். உன் மேலே எனக்கு கோச்சிக்கவே தெரியாது யமுனா. உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கே போவேன்? நீங்கள் போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீ தான் யமுனா. சரி வா. எனக்கு என்ன பண்றீங்க? வீட்டில் விட்டுறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போகிறேன். இது ஈர சிமெண்ட் ஸ்லாப். இந்த வீட்டுக்குள்ள நீ மொத காலடி எடுத்து வைக்கிறாச்சு எப்போ ஞாபகமா இருக்கணும். அதான் இதுல காலை வச்சு உள்ளவா. இரு 2 பேரும் ஒண்ணா வைப்போம். ரெடி?
சூப்பர். எத்தனை வருஷம் ஆனாலும் இதை அப்படியே வச்சிருக்கணும். ஓகே ஓகே. எப்படி இருக்கு வீடு? கலக்கிற கல்பனா. புது வீடு, செகண்ட் ஹேண்ட் காரு, பிரமாதம். ஆமா, நீ போன்ல ஏதோ சொல்ல வந்தியே. நான் ஒரு 10 நாள் ஊருக்கு போறேன். ஊருக்கா? என்ன திடீர்னு? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா போகணும். என்னாச்சு? இல்லை, என் பேரில் ஒரு 2 ஏக்கரா நிலம் இருக்கு. நான் போய் கையெழுத்து போட்டால் தான் விற்க முடியும். அம்மாவுக்கு டாக்டர் செலவுக்கு பணம் வேணும்ல. சரி, 10 நாள்ல நீயே ஃபிக்ஸ் ஆகாத. 7 நாள்ல சரி ஆயிடுச்சுனாலும் வந்துடு. வந்துடுவேன்ல? கண்டிப்பா வந்துடுவேன். ஏன் பயப்படுற? தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா உன்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க அங்கிள். வாழ்த்துக்கள் டல்லி. தேங்க்ஸ் அங்கிள். ஒன்றும் இல்லைம்மா, சந்தோஷ் ஒரு ப்ரெஷியஸ் பேபி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்பட்டு பிறந்தவன். அவன் முகத்துல ஒரு சின்ன கவலை கூட படக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பாசமா வளர்த்துனேன். பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்பாக்கள் அடிச்சு வளர்க்கறது வழக்கம். ஆனா இது வரைக்கும் நானும் அவனை அடிச்சதில்ல, அவங்க அம்மாவையும் அவனை அடிக்க விட்டதில்லை. ஆனா இன்னைக்கு அவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது யாரோ அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி கன்ஃபார்மா எனக்கு தோணுது. எனக்கு இங்க கையும் உள்ள காலும் உள்ள. கொஞ்சம் தயவு செய்து என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணுமா? சந்தோஷ், சாரி சந்தோஷ், நான் வேணும்னு அப்படி செய்யல. எனக்கே தெரியாம அப்படி நடந்துருச்சு. வேணும்னா இப்ப முத்தம் கொடுத்துக்கோ. முத்தம் மட்டும் இல்ல, உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஏன் அழற? உன் மனசை கஷ்டப்படுத்தினல, அதான். அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நீ அழுற? தெரியல, நீ அழறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழாத, நான் தானே தப்பு பண்ணேன். சாரி. இல்ல கவி, நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல என் தப்பு தான். இல்ல கவி, நான் தான் கொஞ்சம் ஓவரா நடந்துட்டேன். என்ன ஓவர்? லவ் பண்ற பொண்ணு கூட க்ளோஸா பழகுனா தப்பா? ஐயோ இல்ல, எனக்கு எது சரி எது தப்புனே தெரியாது. I'm an idiot. நீ ஃபாரின்ல வளர்ந்தவ, உனக்கு எப்படி தெரியும்? சொல்றல, நான் தான் தப்பு பண்ணேன்னு. சந்தோஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கூட. ஏன் கல்யாணத்துக்கு வந்து நீங்க 2 பேரும் உங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? விடல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். ஸ்டார் சென்ட்ரியா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. நான் ஹெல்ப் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8. ரொம்ப கஷ்டம்தான். இது உங்க அண்ணன் கொடுத்த குத்துரு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்ட வச்சேன். அந்த நிலால கலங்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் நான் ஒட்டி இருந்தது தெரிஞ்சது. அதை மறைக்கிறதுக்கு டெக்கரேட் பண்ணிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். பிடிச்சிருக்கு. நிஜமா பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் சந்தோஷ். நீ சொல்லல, அதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். குட் நைட். கூப்பிட்டியா? இல்ல, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு. உண்மையை சொல்லட்டுமா?
என் பேர்ல இருக்கிற சந்தோஷத்தை எப்பவும் உன் முகத்துல பார்க்கணும்னு. அவ்வளவுதானா? யா. நிச்சயமா அவ்வளவுதானா? ம். அப்போ சம்திங் இல்லையா? ஆஹா